தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி, ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் ரோப் கார் பழுது ஏற்பட்டிருப்பதால் அதில் பெண் பக்தர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இதை அண்மைச் செய்தியாக பார்க்கின்றோம். ரோப் கார் சேவையை நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் தற்போது ரோப் காரில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெண் பக்தர்கள் அங்கு சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. கரூர் குளித்தலை அருகே ஐயர்மலை ரோப் காரில் ஏற்பட்ட பழுதால் பெண் பக்தர்கள் அந்தரத்தில் சிக்கி தவித்திருக்கிறார்கள். ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் 9.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோப்கார் சேவை தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் ரோப்காரில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்தரத்தில் பெண் பக்தர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அண்மைச் செய்தியாக பார்க்கின்றோம். ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் 9.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோப்கார் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது ரோப்காரில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய தகவல்கள். நிச்சயமாக தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நேற்று பல்வேறு திட்டங்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார். இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் ஐயர்மலை பகுதியில் உள்ள ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் 9 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கம்பிவட ஊர்தி ரோப்கார் திட்டத்தை துவங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு வட ஊர்தி ரோப்கார் சேவையை துவங்கி வைத்தனர். அதிலும் அவர்கள் பயணித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று பொதுமக்கள் சேவைக்காக துவங்கப்பட்ட நிலையில் கீழே இருந்து கோயிலுக்கு செல்லும் வழியில் 4 பெண்கள் மேலே சென்றனர். அப்பொழுது மேலே இருந்த கீழே வந்த பெண் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது பலத்த காற்றின் காரணமாக ரோப்கார் மேலே உள்ள சக்கரம் கலன்று தொங்கியதால் பக்தர்கள் அலறி கூச்சலிட்டனர். இதனை அடுத்து கோவில் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் விரைந்து வந்த பக்தர்கள் மற்றும் பயணிகள் மீட்டுள்ளனர். மேலும் மேலே இருந்து கீழே வந்த பெண் ஒருவர் கோயில் ஊழியர்கள் மீட்டனர். இதனை தொடர்ந்து மேலே இருந்து மாட்டிக்கொண்ட 50 வயதிற்கும் மேற்பட்ட நபர்களை மீட்பதற்காக ரோப்கார் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதல்வர் நேற்று இந்த திட்டத்தை துவங்கி வைத்த நிலையில் இன்று பயணிகள் பயணித்த பொழுது இது போன்ற அசம்பாவித சம்பவம் நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் பவித்ரா. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.